Good morning students. Today நம்ம discuss பண்ண போறது பிரத்யக்ஷ பிரமாணா, that is perception as a valid source of knowledge. யூஜிசி நெட்டுக்கு பேப்பர் 1க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது இந்தியன் லாஜிக்ல. ஸோ பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரமாணான்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிரத்யக்ஷ பிரமாணான்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரமாணான்னா என்ன? பிரமாணா மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வேலிட் நாலேஜ், அதாவது இட் இஸ் அ கரெக்ட் நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் எதுல நம்ம இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியாயா பிலாசபி ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறதுல இந்த பிரமாணாஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் யாரு? ரிஷி அக்ஷபடா கௌதமா. அப்போ இந்த நியாயா ஸ்கூல் ஆஃப் பிலாசபியில வந்து பார்த்தோம்னா 4 பிரமாணாஸ் இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணா, அனுமானா, உபமானா, சப்தா. அப்ப இன்னும் 2 இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அர்த்தபத்தி அனுப்லப்தி. அது என்னங்கிறது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், ஏன் யூஜிசி நெட்ல இருக்கு அப்படின்னு. அதை பத்தி பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது பிரத்யக்ஷ பிரமாணா. பிரத்யக்ஷா அப்படிங்கிற வேர்டை ஸ்பிளிட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிரதி, இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுங்க. பிரதி அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். அக்ஷா அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது நம்மளுடைய 5 சென்சஸ். என்னென்ன 5 சென்சஸ்? ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஃபீல், கரெக்டாக ஸ்கின்னு. இந்த 5 சென்சஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ண போகிறோமோ அந்த டைரக்டாக நம்ம 5 சென்சஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற நாலேஜ் தான் வந்து பிரத்யக்ஷ பிரமாணா. சரிங்களா? பிரமாணான்னு என்ன சொன்னேன்? வேலிட் நாலேஜ். ஸோ இந்த 5 சென்சஸை வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் தான் பிரத்யக்ஷ பிரமாணா. சரிங்களா? நியாயா ஸ்கூல் ஆஃப் பிலாசபில இதோட டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலேஜ் ப்ரொடியூஸ்ட் பை டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் சென்ஸ் ஆர்கன் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம், நம்மளுடைய 5 சென்சஸ் மூலமா வந்து அது என்னன்னு நம்ம டைரக்டா தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாலேஜ் தான் என்னன்னு சொல்றாங்க? பிரத்யக்ஷ பிரமாணா அப்படின்னு சொல்றாங்க. இதுல யூஸ் பண்ற கீ டேர்ம்ஸ் எங்கேயாவது கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா சென்ஸ் ஆர்கனுடைய சான்ஸ்கிரிட் அந்த வேர்டு கீ டேர்ம் என்னன்னா இந்திரிய, ஆப்ஜெக்ட்னா அர்த்த, சனிகர்ஷ அப்படின்னா கான்டாக்ட். அப்போ ஒரு புக்கு வந்து டேபிள் மேல இருக்கு, அதை பாக்குறோம், அப்ப அது என்னது? டைரக்ட் கான்டாக்ட், டைரக்ட் நாலேஜ். அதுதான் வந்து பிரத்யக்ஷ பிரமாணா. சரிங்களா? இப்போ இந்த பிரத்யக்ஷ பிரமாணால 2 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சென்ஸ் ஆப்ஜெக்ட் கான்டாக்ட், இன்னொன்று பேஸ்ட் ஆன் காக்னிஷன். இப்போ இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் கிளாசிபிகேஷன்ஸ், ஒன்னோட ஒன்று தொடர்பு கிடையாது. அது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் சென்ஸ் ஆப்ஜெக்ட் கான்டாக்ட் பார்த்தோம்னா அதில் ஃபர்தரா கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. லௌகீக, அலௌகீக அப்படின்னு. என்னது? லௌகீக, அலௌகீக. ஏலௌகீகன்னு படிக்கக்கூடாது, அலௌகீக. ஏன்னா இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுங்க. சரிங்களா? அலௌகீக ப்ரொனன்சியேஷன் எப்படிங்கிறதையும் நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அலௌகீக அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் அ ஆர்டினரி பெர்செப்ஷன். நார்மலா நம்மளுடைய நார்மல் சென்சஸ் மூலமா 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா இப்ப நம்ம இது பார்த்தா இது ஒரு பாட்டில், இது ஒரு புக்கு, ஏதோ சத்தம் கேட்குது, பூனை கத்துது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இதெல்லாம் வந்து என்னது? 5 சென்சஸ் மூலமா நம்ம மைண்டு இதுதான ஐடென்டிஃபை பண்ணிக்குது டைரக்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டினரி பெர்செப்ஷன். அது என்னன்னு சொல்லுவாங்க? லௌகீக. அப்ப அலௌகீக அப்படின்னா என்னன்னா இட் இஸ் நாட் ஆர்டினரி பெர்செப்ஷன், எக்ஸ்ட்ராடினரி பெர்செப்ஷன். ஓகேங்களா? அந்த அலௌகீகல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா சாமானிய லக்ஷண, ஞான லக்ஷண, யோகஜா. சாமானிய லட்சண, அதாவது சாமானியம்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ்ல என்ன சாமானிய மனுஷன் அப்படிங்கிற வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த சாமானியங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப எல்லாருக்கும் தெரியுதுங்கிறத எப்படி சொல்லலாம்? பெர்செப்ஷன், யூனிவர்சல் பெர்செப்ஷன். ஸோ சாமானிய லட்சணாவோட மீனிங் என்ன? பெர்செப்ஷன் ஆஃப் யூனிவர்சல் த்ரூ பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு கவ் இருக்கு, சீயிங் ஒன் கவ் அண்ட் we know that it is a cow. எல்லாருக்கும் தெரியும் ஒரு பசுமாடு நிக்குதுன்னா அது பசுமாடு, கரெக்டா சொல்லுவோமா? ஒரு எருது நிக்குது அப்படின்னா அது எருது, ஏன்னா அது ஃபார்ம்ல அங்க இது பண்ணிட்டு இருக்கு, அது எருது. வண்டி ஓட்டுறது நம்ம என்னன்போம்? காளமாடு சொல்றோமா? அது மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும், யூனிவர்சலா எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால அது சாமானிய லட்சண. ஓகேங்களா? அடுத்தது தியான லட்சண. இது ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா JNANA இருக்கும், ஆனா அது சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிறதுனால
அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஞான லட்சண, ஞானம், ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஞானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான லட்சணா, ஞானம். அப்போ ஒரு ஞானம் இருக்கு, அது என்னங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும், அதை வச்சு இதுதான் அது அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். அப்ப ஏற்கனவே தெரியும் ஒரு விஷயம், ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் காக்னிஷன், அதாவது ஏற்கனவே அதை பத்தின ஒரு சின்ன நாலேஜ் நம்மளுக்கு இருக்கு, அதை வச்சு இப்ப இதுதான் அது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ சீயிங் சாண்டல்வுட், ஒரு சாண்டல்வுட் சந்தன கட்டையை நம்ம பார்க்குறோம், பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தோணும், சந்தன வாசனை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா. அப்ப ஏற்கனவே நம்மளுக்கு சந்தன வாசனை தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த கட்டைய, அந்த சந்தன கட்டையை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுது, சாண்டல்வுட்டை பார்த்தோன்னே இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம ரீகால் பண்றோம். ஸோ ப்ரீவியஸ்லி வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் திங், அதனால இப்ப கரண்டா பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு பேரு ஞான லட்சணா. ஓகேங்களா. ஸோ நாலேஜ் த்ரூ ப்ரீவியஸ் காக்னிஷன் இஸ் கால்ட் ஞான லட்சணா. அடுத்தது தேர்ட் அலௌகிக்கல தேர்ட் டிவிஷன் என்னன்னா யோகஜா. யோகஜா, யோகா அப்படின்னு தெரியும் போது என்னது, நம்மளுக்கு நாலேஜ் ஆர் பெர்செப்ஷன் கெயின்டு த்ரூ யோகிக் பவர். யோகா பண்றது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நாலேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து யோகிக் பவர் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெர்செப்ஷன் நாலேஜ் தான் யோகஜான்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்செப்ஷன். அடுத்தது நம்ம மெயின் சப்டிவிஷனான பிரத்யக்ஷால மெயின் சப்டிவிஷனான ஸ்டேஜ் ஆஃப் காக்னிஷன் அப்படின்னு போறோம். காக்னிஷன்னா ஓரளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு அதுல நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கிளாசிபிகேஷன், இதுல இந்த ஸ்டேஜ் ஆஃப் காக்னிஷன்ல 3 டைப்ஸ் இருக்கு. அதுவும் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான், எப்படி சொல்றதுன்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ப்ரொனன்சியேஷனை. நிர்விகல்பக, சவிகல்பக, பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நிர்விகல்பக அப்படின்னு பார்ப்போம். நிர்விகல்பக, அதுல பாத்தீங்கன்னா நிர் அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. விகல்பக அப்படின்னா கான்செப்ட். அப்ப கான்செப்டே இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது என்னன்னே தெரியாது, ஆனா என்னமோ இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். நெர்னா என்ன, ஒண்ணுமே இல்ல, தெரியாது, வித்தவுட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. விகல்பக அப்படின்னா கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லிட்ரல் மீனிங் அதுதான், நீங்க போய் கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னாலும் அதான் மீனிங் கிடைக்கும். ஸோ we don't know indeterminate perception, சாரி இன்டிட்டர்மினேட் பெர்செப்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு அங்க கான்செப்டே என்னன்னு தெரியாது, அது பேர் என்னன்னு தெரியாது, அது என்ன டைப்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனா அங்க என்னமோ இருக்குன்னு தெரியுது. ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெர்செப்ஷன்ஸ். ஜஸ்ட் சீயிங் சம்திங் வித்தவுட் ஐடென்டிஃபைங் சம்திங், வாட் இஸ் தட், அது என்ன. இப்போ ஒரு டார்க் ரூம்குள்ள நுழையிறீங்க, அப்போ அந்த கதவை திறந்து உள்ள போகும்போதே இங்க என்னமோ இருக்கே, இருட்டா இருக்கு, ஆனா அங்க என்னமோ இருக்குன்னு தெரியுது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதுதான் என்னது, நிர்விகல்பக. அது என்னன்னு தெரியாது, ஆனா அங்க என்னமோ இருக்கு. ஓகேங்களா. நோ நேம், நோ டைப், நோ கிளாசிபிகேஷன். அடுத்தது சவிகல்பக. ச அப்படின்னா இது வந்து அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன நிர்விகல்பகல நிர் அப்படின்னா வித்தவுட்னு சொன்னேன். அப்ப சவிகல்பகல ச அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம். விகல்பக இஸ் கான்செப்ட். ஸோ வித் கான்செப்ட். இப்போ அதே டார்க் ரூம்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, சட்டுன்னு ஞாபகம் வருது. ஓகே, பக்கத்துல டோருக்கு பக்கத்துல ஸ்விட்ச் போர்டு இருக்கு, நம்ம லைட் ஸ்விட்சை போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்ப அங்க இருக்கிற பொருள் நம்மளுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகுது, அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. அது ஒரு சேர் அப்படின்னு தெரியுது, அது ஒரு பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ அந்த லைட்டை போட்ட உடனே அது என்ன அப்ஜெக்ட் ஐடென்டிஃபைட் வித் அ நேம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், இது சேரு, இது ஒரு பிளாஸ்டிக் சேரு அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ நேம் அண்ட் குவாலிட்டி டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகுது வித் அ கான்செப்ட். அது என்னன்னு நம்ம மைண்டுக்கு புரியுது அப்படின்னா அது சவிகல்பக. ஓகேங்களா. செகண்ட் வந்து இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, நிர்விகல்பக, என்னன்னே தெரியாது ஆனா என்னமோ இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னது, இதுதான், இந்த பொருள் தான், அதோட குவாலிட்டி இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது சவிகல்பக. தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, தேர்ட் டிவிஷன் பிரத்யபிக்ஞா. இதோட ஸ்பெல்லிங்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா சொல்லும் பொழுது பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து ரெகனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பொருள் நீங்க பார்த்துட்டீங்க, டார்க் ரூம் போயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னமோ இருக்குன்னு தெரிஞ்சது, செகண்ட் சுவிட்சை போட்ட உடனே அது ஒரு பிளாஸ்டிக் சேர்ன்னு தெரியுது. இப்ப என்ன தோணுது தேர்ட் ஸ்டேஜ்னா, இதே சேரு, இதே பிளாஸ்டிக் ஒயிட் கலர் சேரு நேத்து நாம மாடியில பார்த்தோம், இப்ப இந்த ரூம்ல இருக்கு. நேத்து பார்த்த அதே சேரு
அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நேத்து பார்த்தா அதே சேரை நம்ம ரெகக்னைஸ் பண்றோம் இல்லையா? ரெகக்னைசேஷன் ஆஃப் ப்ரீவியஸ்லி நோன் ஆப்ஜெக்ட் பை டுடே இஸ் கால்ட் பிரத்யபிக்ஞா. ஸோ சேம் ஒயிட் கலர் சேரு பிளாஸ்டிக் சேரை நேத்து நம்ம மாடியில பார்த்தோம், இன்னைக்கு ரூம்குள்ள இருக்கு. ஸோ ரெகக்னைசேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நிர்விகல்பகால என்ன இது கீவேர்ட் பார்த்தோம்னா இன்டிட்டர்மினேட் பெர்செப்ஷன். சவிகல்பகால டிட்டர்மினேட் பெர்செப்ஷன். பிரத்யபிக்ஞால ரெகக்னைசேஷன். இதெல்லாம் கீ டேர்ம்ஸுங்க. சரிங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸும் பேஸ்ட் ஆன் சென்ஸ் கான்டாக்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் காக்னிஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்கு. யூஜிசியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. மறுபடியும் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். பிரத்யக்ஷா வந்து பேஸ்ட் ஆன் கான்டாக்ட் சென்ஸ் கான்டாக்ட் பார்த்தோம்னா லௌகீக அலௌகீக அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதுல அலௌகீக அப்படிங்கறது வந்து எகெயின் 3 டிவிஷன்ஸ் இருக்கு. சாமானிய லக்ஷண, ஞான லக்ஷண, யோகஜ. அண்ட் செகண்ட் மெயின் டிவிஷன் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் காக்னிஷன். அதுல நிர்விகல்பக, சவிகல்பக, பிரத்யபிக்ஞா அப்படின்னு இருக்கு. இப்ப ஃபியூ கொஸ்டின்ஸ் சும்மா ஒரு பேட்டர்ன் பார்ப்போம் எப்படின்னு. இன்டிட்டர்மினேட் பெர்செப்ஷன் இஸ் கால்ட். கீவேர்ட் சொன்னா பாத்தீங்களா? இன்டிட்டர்மினேட் பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரியாது. என்னன்னு கான்செப்ட் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நிர்விகல்பக இஸ் த ஆன்சர். பெர்செப்ஷன் ஆஃப் யூனிவர்சல். யூனிவர்சல்ங்கிறது கீ டேர்ம். எதுல? அலௌகீகல டிவிஷன்ஸ்ல ஒரு கீ டேர்ம் சொல்லியிருக்கேன். யூனிவர்சல்ங்கிறது எதுக்கு வரும்? சாமானிய, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப சாமானிய லட்சண. அடுத்தது ரெகக்னைசேஷன். இட் இஸ் ஆல்சோ அ கீ டேர்ம். நான் சொன்னேன் ரெகக்னைசேஷன்ங்கிறது எதுக்கு வரும்? ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அது எது? பிரத்யபிக்ஞா. ஓகேங்களா? ஸோ இப்போ குயிக் ரிவிஷன் போவோம். டைரக்ட் பெர்செப்ஷன்னா பிரத்யக்ஷன் நம்ம சொன்னோம். அதுல 2 பேசிக் கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் சென்ஸ் கான்டாக்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் காக்னிஷன். அதுல நம்ம பேஸ்ட் ஆன் சென்ஸ் கான்டாக்ட்ல லௌகீக அலௌகீக பார்த்தோம். அலௌகீகல 3 டிவிஷன்ஸ் பார்த்தோம். சாமானிய லக்ஷண, ஞான லக்ஷண, யோகஜான் பார்த்தோம். அதுக்கப்புறம் காக்னிஷனோட 3 பேசிக் டிவிஷன்ஸ் பார்த்தோம். நிர்விகல்பக, சவிகல்பக, பிரத்யபிக்ஞா. I hope you all understand this. In case எது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க, so that I can explain you further with examples. Students please subscribe பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, so that என்னால ஃபர்தரா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வீடியோஸ் போட முடியும். Thank you so much for watching.